என்னடா பை ஈரமா இருக்கு? கடவுளே, ஜெமினி கொட்டிருச்சுடா. ஜெமினியா? ஏய் என்னடி? என்னடி அது? ரோஸ் டி எங்க வீட்டுல பூத்துது. மேட்ச்ல கையில வர கேட்சையே ஒழுங்கா பிடிக்க மாட்டேன். காத்துல பறந்து வந்த பூவை எப்படிடா பிடிச்ச? எல்லாம் வளரணும் தம்பி, நிறைய ஆளு குடி. ஏய் பூவை மீட் எடுத்த ஃபுட்பால் இளவரசன் யாருடி? ஏய் கசங்காம பூவை பிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன்டி. முதல்ல டிக்கெட் எடுங்கடா. ஓகேமாண்ணா. சில்லற அப்புறமா வாங்கிக்கோங்க. முன்னாடி டிக்கெட் யாரு? முன்னாடியா? முன்னாடி இருந்ததுல டிக்கெட் யாருமா? முன்னாடி டிக்கெட் யாருண்ணா? ஏய் ஒருத்தி திரும்பி பாத்திர கூடாத. உலகத்திலே இவனுங்க தான் ஹீரோ மாதிரியும் மத்தவனுங்க எல்லாம் ஜீரோ மாதிரியும் கனவு காண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் எந்திரிச்சு சாப்பாடு செய்யண்டா. ஐயோ இவன் அலம்பு பெரிய அலம்பா இருக்குடா. டேய் ஹோட்டல்லையாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. ஏன்டா இப்படி படுத்துற? நீ இப்படி கனவு காண்றதை விட்டுட்டு எவ்வளையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போடா. ரூம்ல இடமாவது காலி ஆகும். டேய் நீ இப்படி ஓவரா சீனை போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவன் அவளை நான் தள்ளிட்டு போயிடுவேன்டா. உன் இம்சை தாங்க முடியலடா. வாடா காளி. என்னடா ஓடு காளி, ஆளையே காணோம். ஃபிகர் எதுவும் உசார் பண்ணிட்டியா? டேய் பொண்ணுங்களா காசு இருக்கவனா கரெக்டா செலக்ட் பண்ணுவாளுங்க. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணா காசு மட்டும் இருந்தா பத்தாது தம்பே. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க மாமாக்கு இப்பதான்டா கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அவங்க மாமாக்கு என்ன வயசு? 40. இன்னும் 20 வருஷம் பொறுமையா இருந்திருந்தா 60ஆம் கல்யாணமே பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டாரு அவங்க மாமா. அஜய்
கல்யாணம் பண்ணிட்டு அவர் பண்ற அன்பு என்னால தாங்க முடியலடா. அப்படி என்னடா பண்றாரு? எங்க வீட்டுல இருந்து பார்த்தா எங்க மாமா வீடு அப்படியே தெரியும். நேத்து நைட்டு ஜன்னல வேற சாத்தல, பத்தாக்குறைக்கு பெட்ஷீட்டையும் போத்தல. அப்ப செம சீனா. அதான் எங்க மாமி எங்க மாமாவோட சொட்ட மண்டைக்கு முத்து முத்தமா கொடுத்தா. அப்புறம் அப்படி என்ன, எங்க மாமாவை மாமி கட்டில்ல தள்ளி எங்க கிழவ மாமா மேல இளவ மாமி விழுந்து. வரங்க. டேய் சொல்லிட்டு போடா, சொல்லிட்டு போடா. டேய் காளி சொல்லிட்டு போடா. டேய் மடியில விழுந்த மாமி என்ன ஆச்சு சொல்லிட்டு போடா. மாமா இங்க என்னடா பண்ற? சும்மா பேசிட்டு உனக்கு என்னடா பேச்சு? டேய் அவனை புடிச்சு கலாயடா. டேய் காளி உங்க மாமி முத்த முத்த மொட்டை மண்டை இதானடா? இத கொஞ்சம் இங்க சொல்லு. நீ என்ன பண்ற? டேய் போடா. என்னடா ரெஃப்ளெக்டர் இறங்கி வருது, கண்ணு வேற கூசுது. ஏடா ஊரா விட்டு கதனா அவ்வளவு வக்கரே கேக்குதா? அடுத்த வீட்டு குடும்பத்துல குச்சி விட்டு ஆடுறீங்க. சின்ன சின்ன சந்தோஷமா எல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. தொலைச்சு இத பத்தி வெளியில பேசுறீங்க, குறவழி கடிச்சு மென்னு துப்பிடுறேன். ராஸ்கல்ஸ் ஜாக்கிரதை. என்ன தம்பி நமக்கு இழுத்து வாங்கி சிக்கிட்டான் போல இருக்கு. சிக்கிட்டான். ஓஹோ, கதை அப்படி போகுதா? என்னடி? என்னடி சாரு தக்காளியை இப்படி நசுக்குறாரு? சார் நசுக்குனதுல சாரு எங்க தெரிச்சிருக்கு பாரு. சர்ஃப் போடுங்க சார், எல்லா கரையும் போயிடும். ஏடி இப்படி பண்ண என்னவா? அவரு கோச்சுக்கு போறாரு. அவரு கோச்சுக்கு போறாரா? சரிதான். மச்சான் என்னாச்சுடா? பொண்ணாடா அவ. ஏமா என்னடா இன்னைக்கு எவனையும் காணா? வெயிட் பண்ணி பாப்பான். நம்மளுக்குன்னு ஒரு இழுச்சா வராம போக போறான். பாப்போம் வருவானுங்களா? வருவாங்க. இவனுங்களா எப்படா மாப்பிள ஃபிகர் முடியுது? தில்லு தான். நாமளா இருந்தா சைட் அடிச்சு சும்மா விட்டுருப்போம். இவன் தைரியமா போய் சொல்லிட்டான். அதுவும் இவனாவது வந்து சொன்னானேன்னு ஓகே சொல்லியிருக்கோம். கடைசியில ஒரு ஃபிகரும் நமக்கு மடியிலேன்னு நாம புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் மிச்சம். அதுக்குன்னு ஒரு பொண்ணு கூட நாம பார்க்க மாட்டேங்குது. நாம அவ்வளவு காலம் போயிட்டுமா? நீயே சொல்லு, நான் எப்படி இருக்க மச்சான்? நல்லா தாண்டா இருக்கிற. நீ பாக்குற மாதிரி தாண்டா இருக்க. அப்புறம் ஏன் நம்மள இவளும் பார்க்க மாட்டேங்கிறாளுங்க? தெரியலையேடா. அப்ப நாம எல்லாம் என்னடா பண்றது? கல்யாணம் பண்ற வரைக்கும் கண்ணுக்குட்டி கவனிக்கணும் பார்த்தா மாடு முறைச்சு போகுது. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி இப்ப கூட அந்த பொண்ணு நம்மள திரும்பியே பார்க்கல. அந்த ஆண்டி மட்டும் தான் நம்மளை பார்த்துச்சு. தானா ஒருவேளை நம்ம அங்கிள் ஆயிட்டோமோ? எப்படா சொல்ற? இல்ல ஆண்டிங்க மட்டுமே நம்மளை பாக்குது, அதனால தான்டா சொல்றேன். நாமளும் ரொம்ப வருஷமா இங்கே தான்டா உட்காந்துருக்கோம். ஏய் உனக்கு கூட ஒரு மணி நடச்சிருக்கா? சாமி, உங்களுக்கு சொந்த ஊர்? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சே? அதான் பொம்பளைங்க பக்கத்துல நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியுது. தள்ளி நில்லையா? சார் எல்லாரும் இறங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடி. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போன மாதிரி தான். வந்ததுக்கு இந்த ஏரியாவது சுத்தி பார்த்துட்டு போலாம். வா.
ஏய் அவ தனியா தான் இருக்கா, நல்ல சந்தர்ப்பம், போய் பேசிடு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பார்த்துட்டே இருக்க போற? போய் பேசுடா. கூட தான் ஒரு வானரம் இருக்கு. அதுக்கெல்லாம் பயந்தா நீ லவ் பண்ணவே முடியாது. வாய்ப்பு இல்ல. அப்ப போய் பேசிட்டு வா, நாங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம். சரி. ஏய் கீதா, இனிமே கண்ணாடியில பார்த்து நீ கஷ்டப்பட வேணாண்டி. ஏ அண்ணனை பாரு, கோழி குஞ்சு மாதிரி பதுங்கி பதுங்கி வராரு. தப்பா சொல்றியே, கோழியை கட் பண்ணிட்டு சொல்லு. தனியா பேசணும் போல இருக்கு. சாருக்கு அடைஞ்சா நாம இருக்கு, வா போலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரிங்க, வரேன்.